வணக்கம் பொதுமக்களே. இன்னைக்கு பேச போற டாபிக் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். இது வர்றதுக்கு என்ன மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் க்ளோஸ்டு கன்சீனியஸ் மேரேஜ். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொந்தத்துல கல்யாணம் பண்றது, அதாவது சொந்த அத்தை பையன், மாமா பையன், தாய் மாமா மகன், இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்றப்ப நிறைய பாத்தீங்கன்னா குறைபாடுகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா இருக்கும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிலேடு மோட்டார் மைல்ஸ்டோன். டிலேடு மோட்டார் மைல்ஸ்டோன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மைல்ஸ்டோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கழுத்து பாத்தீங்கன்னா நிக்கணும், ஓகேங்களா, குறிப்பிட்ட மாசத்துக்குள்ள நிக்கணும். 2.5 மாசத்துல கழுத்து நிக்கணும், கழுத்து நிக்காம தொங்கிக்கிட்டே இருக்குன்னா எல்லாமே டிலே ஆகுது, ஓகேங்களா. குறிப்பிட்ட காலகட்டத்துல நடக்கணும், ஓகேங்களா. சோ இந்த செய்கைகள் நெக் கண்ட்ரோல், நடக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவழ்றது, கிராவலிங், இது எல்லாமே நார்மலான மாசத்தை விட ரொம்ப டிலே ஆகும். இந்த மாதிரி டிலே ஆகுறதுக்கு இதுதான் எல்லாமே டிலே ஆகுறதா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். இதுக்கு மெயின் காரணம் சொந்தத்துல கல்யாணம் பண்றது, ஓகேங்களா. சோ இதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது டெலிவரி நடக்கிறது இல்லையா, மகப்பேறு மருத்துவத்துல டெலிவரி நடக்கிறப்ப சில குழந்தைகள் பிறந்த உடனே அழுகாம இருக்கும், ஓகேங்களா. சோ பிறந்த உடனே குழந்தை அழுதாதான் நல்லது. அதனாலதான் சில மகப்பேறு டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே குழந்தைய அடிச்சு மீன்ஸ் ரொம்ப இல்ல, லேசா தட்டி அழுக வைப்பாங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, நுரையீரல் விரிஞ்சு ரத்த ஓட்டம் சீராகி மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர்செப்ஸ் டெலிவரி போடுவாங்க, ஓகேங்களா. ஃபோர்செப்ஸ் டெலிவரி, அதுக்கப்புறம் ஃபோர்செப்ஸ்னா ஆயுதம் போட்டு குழந்தைய வெளியில எடுப்பாங்கல்ல, அப்போ அழுத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த அழுத்தம் கொடுக்கறனால மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகி, இதுவும் ஏறத்தாழ ஸ்ட்ரோக் மாதிரி தான், மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாம மூளையில உள்ள செல்கள் இறந்து இது எல்லாமே டிலே ஆகுது, ஓகேங்களா. சோ இதுக்கு மெயின் ரீசன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் டெலிவரியோ டெலிவரியில பிரச்சனையோ, தலையில கொடி சுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தலையில கொடி சுத்திக்கிறோம்னா அதெல்லாம் கொடி சுத்தி இறுக்கமாகி மூளைக்கு ரத்த ஓட்டம் போகாம இந்த குழந்தைகள் இருக்கும். சோ குழந்தைகள் நல்லா கை கால்கள் அசைக்குதா, சுகப்பிரசவம் ஆனாலும் சரி, இல்ல ஃபோர்செப்ஸ் டெலிவரி ஆனாலும் சரி, குழந்தைகளை மகப்பேறு டாக்டரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகளும் குழந்தைகள் கிடையாது, பெற்றோர்கள் கவனம் எடுக்கணும், பெரியவங்களும் கவனம் எடுக்கணும், ஓகேங்களா. சோ எங்க பிசியோதெரபி மருத்துவர்களோட பங்கு பாத்தீங்கன்னா, பிசியோதெரபி மருத்துவர்களோட பங்கு இந்த குழந்தைகள் சிபி சைல்டு செரிப்ரல் பால்சிக்கு பாத்தீங்கன்னா நாங்க முக்கிய பங்கு வகிக்கிறோம் சிகிச்சை அளிக்க. என்ன கேட்டா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நான் பாத்தீங்கன்னா டியூரிங் மை இன்டர்ன்ஷிப் பீரியட், என்னோட ஆரம்ப, அதாவது CRRI சொல்லுவோம், கம்பல்சரி ரொட்டேட்டரி ரெசிடென்சி இன்டர்ன்ஷிப், என்னோட இன்டர்ன்ஷிப் பீரியட்ல சிபி சைல்டு செரிப்ரல் பால்சிக்குன்னு தனியா பாத்தீங்கன்னா எங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, ஓகேங்களா. சோ 4 வருஷம் படிப்பு பிசியோதெரபி மருத்துவம். நான் படிக்கிறப்ப 6 மாசம் இன்டர்ன்ஷிப்னா ஹவுஸ் சர்ஜன் பீரியட், ஓகேங்களா. சோ அப்ப சிபி சைல்ட்ல போட்டப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல வரேன். குழந்தைய ரொம்ப நாளா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் அவங்க தான் செஞ்சு விடணும். ஃபீடிங், குழந்தைகள் வளர வளர அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரு அளவுக்கு மேல குழந்தைக்கு 3 வயசு 4 வயசு ஆகிறப்ப அந்த குழந்தைய தூக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்துல பேரண்ட்ஸே கோவத்துல அப்படி தூக்கி டக்குன்னு போடுவாங்க. அப்ப அந்த அக்கா கிட்ட கேட்கிறேன், அக்கா உங்களுக்கு எதனால அந்த மாதிரி குழந்தையாச்சுன்றப்ப மெயின் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த தாய் மாமா பையனே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தையுமே அந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைனா உயிர் இருக்கிறது அந்த ஒரு குழந்தை தான். பட் இருந்தாலும் அவங்க அவங்களும் மனுஷங்க தானே, எனி டைம் தூக்கி கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கோவத்துல ஒரு தடவை கீழே டப்புன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் மகளை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். சோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். தயவு செஞ்சு நீங்க அத்தை மக, மாமா மக அந்த மாதிரி கல்யாணம் பண்றதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க, ஓகேங்களா. ரொம்ப க்ளோஸ் சொந்தத்துல பொண்ணு விட்ட மாமா மக அந்த மாதிரிலாம் மேரேஜ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே நல்லா ஆக்டிவா இருக்கா, ஃபோர்செப்ஸ் டெலிவரி போட்டு இழுக்கிறாங்கல்ல, அந்த சமயத்துல சில பேருக்கு பிரேக்கல் பிளக்ஸஸ் இன்ஜுரி, அதாவது போலீஸ்மேன் டிப்கேன்னு சொல்லுவோம். சில குழந்தைகளுக்கு கை இப்படி போயிடும், கையை தூக்காது, ஒரு கை தூக்கும் ஒரு கை தூக்காம இருக்கும். சோ அதை உடனே கண்டறிந்து பிசியோதெரபி மருத்துவரை நாடி பிசியோதெரபி சிகிச்சை பண்ணிக்கணும். நிறைய கைனகாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிரேக்கல் பிளக்ஸஸ் இன்ஜுரி ஃபோர்செப்ஸ் போடுறதுல சில தொந்தரவுகள் இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி டெலிவரியில குழந்தைகள் நடக்கிறப்ப ஏகப்பட்ட தொந்தரவுகள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள். சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு உடனே சிகிச்சை அளிச்சிடணும், ஓகேங்களா. சோ இதுல பாத்தீங்கன்னா வீட்டு பெரியவங்களும், ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல்ல உள்ள கைனகாலஜிஸ்ட் டாக்டரும் உங்களோட பங்கு முக்கியமான பங்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் மூளை வளர்ச்சியே இல்லாம இருப்பாங்க. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னா சிபி சைல்டு செரிப்ரல் பால்சி, மூளை வளர்ச்சியே இல்லாம அது பேர் மென்டல் ரிட்டார்டேஷன், MRன்னு சொல்லுவாங்க. வாயில வச்சு வடைஞ்சுக்கிட்டே இருக்கும், அவங்க என்ன பண்றோம்ன்றது அவங்களுக்கே தெரியாது. 15 வயசு ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சுய அறிவே இருக்காது. அந்த மாதிரி சில குழந்தைகள் இருப்பாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா க்ளோஸா மேரேஜ் பண்றதுனால வர்ற விஷயங்கள், ஓகேங்களா. சோ இந்த விஷயங்களை எல்லாருமே நம்ம அவாய்ட் பண்ணணும்,
ஓகேங்களா, உடனடியாக நிறுத்தணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்துல மேரேஜ் பண்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் அ பிசிக்கல் தெரப்பி மருத்துவரா, பிசியோதெரப்பி மருத்துவரா நாங்க வந்து கண்ணுக்கண்ணால இதை ஏன் இந்த மாதிரி மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ரொம்ப நாளா எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஸோ இப்போ இது கிடைச்ச காலங்களில் இந்த மாதிரி பதிவுகளை வந்து நான் பதிவிடுறேன். நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி அப்ப கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது. உடனடியா இப்ப லேட்டஸ்டா எனக்கு ஒரு ஃபோன் கால் வச்சது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் தான், எனக்கு சொந்தம் தான். குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்சப்ஸ் டெலிவரி பண்ணி கை கால்கள் சரியா இயங்காம போயிருச்சு. ஸோ பிசியோதெரபி சிகிச்சை அவங்க எடுக்கவே கிடையாது. இதுதான் வந்து பெரிய தப்பு. உடனடியாக பிசியோதெரபி மருத்துவரை நாட வேண்டும். ஓகேங்களா, ஸோ நாடி அவங்களே வந்து சிகிச்சை குழந்தைகளுக்கு நீங்களா வீட்டில் குழந்தைக்கு நீங்களா எக்ஸசைஸ் பண்ணி சரி பண்ணவே முடியாது. கண்டிப்பா முறையான படிச்ச பிசியோதெரபி மருத்துவர், பிசியோதெரபி துறையில ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர் அப்படின்னா பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி படிச்ச ஒரு மருத்துவர் கிட்ட போகணும். இதுலயே எம்பிடி இருக்கு, மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபிக்கு, அது வேற விஷயம். சோ குழந்தைங்களோட எதிர்காலம், அதாவது இதை நம்ம ஒழுங்கா சிகிச்சை அளிக்காம விட்டோம்னா ரெசிடுவல் பேராலிசிஸ்னு வரும். ரெசிடுவல் பேராலிசிஸ்னா ஒரு மீதமுள்ள தன்மை, எச்சமுள்ள தன்மை, அதாவது ஊனத்தின் தன்மை ஒரு 30% இருக்கும். ஒழுங்கா பிசியோதெரபி பண்ணோம்னா ரெசிடுவல் பேராலிசிஸை நம்ம தடுத்துடலாம். ரெசிடுவல் பேராலிசிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப ஒருத்தவங்களுக்கு இந்த எப்ஸ் பால்சியோ செரிபிரல் பால்சியோ வந்துருச்சுன்னா, அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளா இருக்காங்க, கைகால்கள் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களா இப்படி இருப்பாங்க. மேக்சிமம் 2 காலம் ஒட்டி இப்படி இருப்பாங்க, உடம்பெல்லாம் டைட்டா இருக்கும். அது பிசியோதெரபி ஸ்ட்ரெச்சிங் நல்லா பண்ணணும், ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நல்லா வைக்கணும். நம்ம ஒழுங்கா சிகிச்சை அளிச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப டைட்னஸே இருக்காது. ஒழுங்கா பிசியோதெரபி சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இறுகி போயிடும், அவங்களுக்கு வந்து ஒரு ஊனமாவே ஆயிரும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி ஊனங்களை தடுக்கணும். அதுதான் எங்களோட மெயின் ரோல். இந்த ஊனத்தை தடுக்கிறதுக்கு முறையான பிசியோதெரபி மருத்துவர். இன்னொரு உண்மையை சொன்னா, எல்லா மருத்துவரும் ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டாங்க. சிகிச்சை முறையில் மருத்துவருக்கு மருத்துவர் மாறுபடும். ஓகேங்களா, சோ தரமான மருத்துவர் யார் நல்லா பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் நிறைய ஒரு கிளைண்டா சொல்றேன், பிசியோதெரபி மருத்துவரா சொல்லாம மாத்திக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அட்வொகேட்ஸ்னா அட்வொகேட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கிளைண்ட் சாட்டிஸ்பேக்ஷன் தாங்க மெயின். யாரு உங்களுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, யாரு வந்து உங்களுக்கு வந்து பேரலிசிஸ், அதாவது நோயோட தன்மையே இல்லாம பாதுகாக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த மருத்துவர். சோ வந்து பாத்தீங்கன்னா சிபி சைல்டா இருக்கட்டும் அல்லது ஃபோர்சப்ஸ் டெலிவரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நீங்க கவனம் எடுக்கணும். இதை வராம தடுக்கிறது நல்லது. ஓகேங்களா, சோ பிரெக்னன்சி டைம்ல கண்ட மருந்து மாத்திரைகளை எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பிரெக்னன்சி டைம்ல கண்ட மருந்து மாத்திரைகள் அல்லது குங்குமப்பூ சாப்பிட்றது தயவு செஞ்சு வேணாம். சத்தான உணவு வகைகள் எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. அதாவது பிசியோதெரபிலேயே மகப்பேறு மருத்துவம் இருக்கு, கைனகாலஜின்னு சில பயிற்சிகளை பிசியோதெரபி எம்பிடி மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபில கைனகாலஜின்னு படிச்ச ஒரு பிரிவு இருக்கு. சோ அந்த மாதிரி மருத்துவர்கள்ட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுங்க. குங்குமப்பூ சாப்பிடுறேன் நான் இந்த மாதிரி கண்டதையும் சாப்பிட்டு உங்களோட உடம்பை கெடுத்துக்கிறாதீங்க. ஓகேங்களா, சோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். பிரெக்னன்சி டைம்ல கண்ட மாத்திரைகளை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்கள டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம நிறைய மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. அப்படி உட்கொண்டீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு அதை பாதிக்கும். ஓகேங்களா, சொந்தத்துல கல்யாணம் பண்ணாதீங்க, எல்லாமே கவனமா இருங்க. ப்ராப்பரா பிசியோதெரபி பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து சுகப்பிரசவமாக இருக்கும். இப்ப என்னோட ஆசை என்ன அப்படின்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி தான் ஆகுது, ஃபோர்சப்ஸ் டெலிவரி. அதை தடுத்துட்டு இந்த மாதிரி இயற்கையான சுகப்பிரசவம் வர்றதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது உங்க பொதுமக்களுக்கு. சோ உங்க தமிழ்நாட்டின் நடிப்பரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பா இது எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.